ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्जत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः यशेमदेवहितं यदायुः. வந்து கணபதி அதர்வ சீர்ஷத்தில் இது வந்து சாந்தி பாடமாக இருக்குது. இந்த மந்திரம் ரிக்வேதத்துலேயும் யஜுர்வேதத்துலேயும் ரெண்டுத்துலேயுமே காணப்படுகிறது. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னென்னா ரொம்ப நல்ல அர்த்த புஷ்டியுடைய மந்திரம் இது. பத்ரம் கருணேபிகி ஸ்ருணியாம தேவாக, தேவர்களே நாங்கள் வந்து காதால் நல்லதை கேட்கணும். பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம். பத்ரம் பசியேம அக்ஷபிகி யஜத்ராகா, யஜத்ராகா பூஜிக்க தகுந்தவர்களே நாங்கள் வந்து கண்ணால் நல்லதை பார்க்கணும். ஸ்திரைகி அங்கைகி தனுபிகி துஷ்டுவாம, நல்ல புஷ்டியான திருடகாத்திரமான சரீரத்தோடு இருந்து நாங்கள் வந்து உங்களை வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் வியசேம தேவகீதம் யதாயுகு, உங்களுக்கு சமமான ஹிதம்னா சமமான, உங்களுக்கு சமமான இந்த ஆயுசை நாங்கள் அடையணும் அப்படின்னு 4 விதமான பிரார்த்தனை பண்ணப்பட்டிருக்கு இங்கே. அப்போது காதால் நல்லதை கேட்கணும் அப்படின்னா இது வேத மந்திரங்கள், சாஸ்திரங்கள், இந்த பாடங்கள்லாம் லௌகிகங்கள், பூகோளம், கணிதம், சரிதம், விஞ்ஞானம், வைஜானிகம், இந்த இத்தியாதி சாஸ்திரங்களை காதால் சிரவணம் பண்ணலாம். ஏகசந்தாகிராகியாக இருங்கோ, ஒரு தடவை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி பேடன் சாரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சாமர்த்தியத்தை கொடுக்கட்டும். அடுத்தது பத்ரம் பசியேம அக்ஷபிகி யஜத்ராகா, கண்களால் நல்லதை பார்க்கணும். நல்லதை பார்க்கணுன்னா டிவியில் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது. நாங்கள்லாம் கூட இந்த இது எங்களால் முடிஞ்சதை யூடியூப்பில் போடுறோம். சத்விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அதை வந்து அதனால் அந்த மாதிரி சத்விஷயங்களை பார்க்கலாம். பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது, இப்போ கேட்கக்கூடாதது எதுவோ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்திரைரங்கைகி துஷ்டுவாம்சா தனூபிகி, அவங்க வந்து எங்களுக்கு வாக்கை கொடுத்துருக்க, இந்த வாக்கு வந்து வாயினால் நாக்குனால் ஒரு 6 விதமான டேஸ்ட் இருக்குது. 6 விதமான டேஸ்ட்டையும் நம்மளால் அனுபவிக்க முடியறது, பேசவும் முடியறது. அதனால் நாக்குக்கு நிறைய ரோல் கொடுத்துருக்கா. அது மாதிரி அதை வந்து சத்விஷயங்கள், அதை வந்து அதால் அசத் விஷயங்களை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வளரக்கூடாது, கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. அப்படிலாம் வந்து சம்பின்னாலாபம், அப்புறம் வந்து ஆண்டிருத்தம், பருஷம், அப்புறம் வந்து சம்பின்னாலாப வியாபாத்து அபித்யா திருக்விபரியம், ஹிம்சாஸ்தேயம், அந்யதா காமம், பைசுன்யம், கோல் மூட்டுறது. இந்த 4 இது கோல் மூட்டுறது, பொய் சொல்கிறது, கடுமையான வார்த்தைகளை பேசுறது, வளர்றது. இதுதான் 4 விதமான வாச்சிக்கம் பாபம். இந்த 4 பாபங்களை ஆயுர்வேதத்தில் வாக்படர் அஷ்டாங்க கதையத்தில் சொல்லியிருக்கார். இதை பண்ணாதேங்கோ அப்படின்னு. நம்ம இது வந்து நம்ம ஆச்சாரியனும் இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாங்கிறதுல சொல்கிறார், கோந்தோ யோ காரியரதா அப்படின்னு. கஹா அந்தஹா, அந்தஹானா குருடன் அர்த்தம். குருட்டிலே 3 விதமானது இருக்குது. ஜனுஷாந்தகானா பிறவை குருடன்னு பேர். அவர் திருதராஷ்டிரன் வந்து ஒரு பிறவியிலேருந்தே அவர் கண்ணு தெரியாது. அப்புறம் வந்து அந்தகானா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், வந்து நடுப்புற கண்ணு தெரியாமல் போகிறது. எங்கள் பாடசாலையில் கூட ஒரு சாமவேத சாஸ்திரிகள் வித்வான் சங்கரகிருஷ்ண ஸ்ரோதிகள்னு இருந்தார். அவர் ஆதம்பகத்தில் உள்ளகரத்தில் அவருக்கு கண்ணு தெரியாமல் இதாகி போயிடுத்து நடுப்புற. அதை நாங்களே பிரத்யட்சமாக பார்த்துருக்கோம். அதனால் அது அப்படி. அப்புறம் பாணினி வந்து இந்த காரக பிரகரணத்தில் திருத்தியா விபக்தியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அக்ஷனா காணஹா அப்படின்னு அந்த காண சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அக்ஷனானா கண்ணுகளால், கண்களால் அப்படின்னு அர்த்தம். அக்ஷபிகி இல்லைன்னா அக்ஷிபிகி இப்படி தான் வரணும். அக்ஷனானா திருத்தியா ஏகவச்சனம். வந்து அக்ஷனா காணஹா அப்படின்னு ஒரு கண்ணுங்கிறதுனால ஏகவச்சனம்.
வந்து சிங்குலராக இருந்தால் ஏகவச்சனம் யூஸ் பண்ணுறோம். டியூவலாக இருந்தால் த்வேகயோகோ ஏகவச்சன த்விவச்சனே. அது வந்து ஆப்ஷன். ராமஹா கிருஷ்ணஸ்ச கச்சதி சொல்லலாம். ராமஹா கிருஷ்ணஸ்ச கச்சதா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சாது தான். அப்புறம் பகுஷு பகுவச்சனம். இது வந்து ப்ளூரலுக்கு வந்து பகுவச்சனத்தை யூஸ் பண்ணுறது, ரெண்டுக்கு மேலே இருந்தா அப்படின்னு வியவஸ்தை வச்சுருக்கா, நியமம் வச்சுருக்கா. இப்போது இந்த கண்ணு அக்ஷபிஹி யஜத்ரா, அந்த கண்களால் நல்லதை பார்க்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாது அப்படின்னு. கல் நல்லா தெரியறதுக்கு சூரிய நமஸ்காரம் இத்தியாதி இதை பாராயணம் பண்ணலாம். ரிக்வேதிகளாக இருந்தால் மகாசௌரங்கிற அந்த சௌர சூக்தத்தை மகாசௌரத்தை பாராயணம் பண்ணலாம். இதை வந்து இந்த கண்ணு தெரியாமறதுக்கு தானங்கள் பண்ணணுன்னா அது வந்து தீப தானம் பண்ணலாம். அதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. அது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி இன்றைக்கி இதை தானம் பண்ணலாம். தானம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் பண்ணணுன்னு இல்லை, என்றைக்கு நினைக்கிறாளோ அன்றைக்கி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இந்த சங்கர் நேத்ராலயா அந்த மாதிரி இடங்களுக்கு வசதி இருக்கிறவ அந்த கேட்ராய்ட் மாதிரி இதுக்கு சர்ஜரிக்கு ஃபண்டு பண்ணலாம். இல்லைனா சங்கர் நேத்ராலயாவுக்கு டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லைனா உங்கள் கண்ணாஸ்பத்திரி உங்கள் ஏரியாவில் எது இருக்கோ அதுக்கு பண்ணிக்கலாம். அப்படி கண் பார்வைக்காக அப்படி இருக்குது. தானங்களும் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சூரிய நமஸ்காரம் பாராயணம் பண்ணலாம். குருமுகமாக வாத்தியார் வச்சுன்னு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது 132 நமஸ்காரம் பண்ண முடியாட்ட 33 அனுவாகத்துக்கு 33 நமஸ்காரங்களை பண்ணலாம். அப்புறம் ஃபாலோடு போய் நவகிரக மந்திரங்கள் சொல்லி 9 நமஸ்காரங்கள் நவகிரகங்களுக்கும் பண்ணலாம். சூரிய பகவானுடைய நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை பெறலாம். அடுத்தது அந்த காது கேட்காததுக்கு இதை வந்து காதை அப்யூஸ் பண்ணுற மாதிரி, அதனால் குருவத்தர் வந்து நிந்த பண்ணுறாருன்னா அதை கேட்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு போயிடணும். டிவி வீடியோ இந்த மாதிரி இதில் வேறு ஏதாவது கண்டானது காதில் கேட்கக்கூடாத சப்தங்கள்லாம் அபசப்தங்கள்லாம் காதில் விழுந்ததுன்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், வேறு சேனல் மாற்றிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் ஸ்திரைரங்கைகி, இந்த காது கேட்காமல் இருக்கிறதுக்கு பரிகாரமாக இருக்கா அப்படின்னா யஜுர்வேதத்தில் மந்திரம் சொல்லியிருக்கு. ஊர்ஜமேவ ரசம் பிருத்திவ்யா அவருந்தே அதோ ஸ்ரோத்ரமேவ ஸ்ரோத்ரக்யே தத் பிருத்திவ்யாஹ யத்வல்மீகஹ அபதிரோ பவதி ஏவம் வேத அப்படின்னு. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்கிற ஓட்டைகள்லாம் வந்து இந்த நம்ம பார்த்துருக்கோம், ஸ்குவிரல், இது பாம்பு இதெல்லாம் போகும்னு, எலி இதெல்லாம் போகும்னு. சாதாரணமாக பூமியில் இருக்கிற ஓட்டைகள் வந்து அது வந்து பூமாதேவியினுடைய காதுன்னு வர்ணிக்கிறது வேதமானது. அந்த இதில் வந்து அந்த ஓட்டைகள் மூலியமாக, சின்ன சின்ன ஓட்டைகள் மூலியமாக பூமிக்கு வந்து செடிகள் ஓஷதிகளுக்கெல்லாம் வந்து ஜலம் போகிறது. அதனால் அதெல்லாம் சமிருத்தியாக வளர்கிறது. அதுதான் வேத மந்திரத்தில் தச்சயோ ராவணீமகே காதம் விஜ்ஞாய காதம் விஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்தனः ஸ்வஸ்திரமானுஷேபியः ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம். பேஷஜம்னா இந்த மூலிகைகள் வந்து ஊர்த்வம் ஜிகாது, நல்ல உயர்ந்து வளரட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. இது லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தில் வருது. ஆமயோவா ந சிருஷ்டச்சேத் ஔஷதஸ்ய விருத்தோதயா. இதெல்லாம் வியாதிகள்லாம் நிறைய புதுசாக வராட்ட மருந்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுன்னு. அதனால தான் இப்போ இன்னமும் வியாதிகள், பாபங்கள் ஜாஸ்தியாக வியாதிகள் ஜாஸ்தியாகுது. ஏன்னா பாபங்கள் வந்து சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மாவில் அந்த இது வியாதிகள்லாம் தலைவலி, ஜலம், ஜலதோஷம் இத்தியாதிகள்லாம் அனுபவிச்சிட்டான்னா அந்த இது தீர்ந்து போயிடும், அந்த வியாதியானது போயிடும். ஸோ அப்படி சொல்கிறா. இது இப்போ ஓஷதி சூக்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யா ஜாதா ஓஷதயா தேவேபியஸ்திரி யுகம் புறா அப்படின்னு. தேவதைகளுக்கெல்லாம் ஓஷதிகள் வந்து மூலிகைகள்லாம் தேவதைகளுக்கு 3 யுகங்களுக்கு முன்னாடி வந்துட்டு தான். கிருதயுகங்கிறது 4,32,000 வருஷம்,
திரேதாயுகம் அதில் பாதி 2,16,000 வருஷம், துவாபரயுகம் அதில் பாதி 108,000 இயர்ஸ், அதில் பாதி கலியுகம் 54,000 வருஷம். இந்த யுகங்களுக்கெல்லாம் நடுப்புற யுக சந்தின்னு பேர், 5,000 வருஷம். அப்படி அப்படி மல்டிப்ளை 4 யுகங்களையும் யுக சந்தியும் சேர்த்துட்டு அதை 1000 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாளாக. அது வந்து சதுர்யுக சகசிரந்து பிரம்மணா தினமுச்சத்தே அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் பிரம்மா வால்மீகி ராமாயணத்தில் கூட ஒரு இது வரும். ராவணன் வந்து பிரம்மா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுப்புற அட்டண்டன்ட் இருந்தானா. அவன் சொன்னானா, இந்த மாதிரி ராவணன் ஒருத்தருக்கான், அவன் வந்து ராமரை ரொம்ப பிரஜைகளையும் ராமரையும் துன்புறுத்தின்னு இருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதான டைமா, நேரங்காலம் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் இங்கே நான் ஜலஸ்பர்ஷத்துக்கு போயிட்டுருக்கேன், வந்துடுறேன் அப்படி சொன்னாரான். அதுக்குள்ளேயே ஒரு 15 அட்டண்டன்ஸ் வந்து மாறிட்டா. அவள்கிட்ட வந்து கேட்டவுடனே அவர் வாயை கொப்பளிச்சாராம். இது வாயில் தண்ணி வச்சுட்டுருக்கார். அப்போ கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு. அந்த அட்டண்டன்ட்டு மொத்தம் இருக்கா மேலே பிரம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காருன்னு எல்லார்ட்டையும் புது அட்டண்டன்ட்டு அவன் ஷிஃப்ட்டு மாறினோடனே அடுத்தவன்ட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கான். அப்போது பிரம்மா கேட்டாரான் என்னன்னு. அவன் செத்து போய் ரொம்ப நாள் ஆகிடுதுன்னாரான். அப்புறம் வாயை கொப்பளிச்சுட்டு சொன்னாரான், அவன் அல்பாயசில் இறந்து போயிட்டான்னு. இப்போ ராவணனே 50,000 வருஷம் இருந்திருக்கான். அதனால் அவருக்கு ஆயுசு அப்படி விசேம தேவகீதம் யதாயுகோ, தேவதைகளுக்கு ஈக்குவலான ஆயுசை நாம் அடைவோமாகனு தேவதைகள்கிட்ட பிரார்த்தனை. அப்போது அந்த தேவதைகள் அந்த கிளாஸ் பேஞ்ச் அப்படின்னு ஒரு இது இருக்குது, தாவர ஜல வகையில் ஜலச்சரமானது. அது 10,000 வருஷத்துக்கு மேலே வளர்கிறதுன்னு உயிரோடு இருக்குதுன்னு சொல்கிறா. பிளாக் கோரல்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து அந்த ஜந்து 10,000 வருஷம் உயிர் வாழறதுன்னு சொல்கிறா. அப்புறம் ஓஷன் குவாஹாக் அப்படிங்கிறது 500 வருஷங்களும். அப்புறம் ஷார்க் நமக்கெல்லாம் தெரியும், அது வந்து 400 வருஷம் வளர்றது உயிர் வாழறது சொல்கிறா ஷார்க்குக்கு. அப்படி தான் ஷார்க்கு மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். அப்படின்னா ஷார்க்குனா அப்படின்னா கிருதயுகத்தில் மனுஷாளுக்கு எலும்பில் சக்தி இருந்தது. அதனால் 400 வருஷம் உயிர் வாழ்ந்தா. வேதத்தில் கூட ஒரு இது வரும், விருத்ராசுரனை கொல்றதுக்காக இந்திரன் வந்து ததீச்சி அப்படிங்கிற மகர்ஷிட்டேருந்து முதுகு எலும்பு ஸ்பைனல் கார்டை வாங்கிட்டு போனாராம் யுத்தம் பண்ணுறதுக்கு. அதுதான் இந்திரோ ததீச்சோ அஸ்தபிஹி விருத்ரான்ய பிரதிஷ்குதா ஜகான நவதீர்நவ. விருத்ராசுரனை மட்டும் கொலை பண்ணல, அவனோட இன்க்ளூடிங்கோ எக்ஸ்க்ளூடிங்கோ இன்னொரு 99 பேரையும் இந்திரன் வந்து அந்த ததீச்சியினுடைய எலும்பால் கொண்டார்னு சொல்லியிருக்கு வேதங்களில். ஆட்டுக்கு கூட வந்து பகவான், நம்ம தமிழில் சொல்லுவோம், ஆட்டுக்கு கூட ஆண்டவன் வாழை அளந்து தான் வச்சுருக்கான்னு. எப்படின்னா ஆட்டை இது காட்டை கெடுக்க ஆட்டை விடு சொல்லுவாள். ஆடு வந்து வாய வச்சா எதுவுமே புல்லெல்லாம் முளைக்காது. அந்த மாதிரி கிருதயுகத்துலலாம் ஆட்டினுடைய வால் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது தான், அதால் அடித்தா மனுஷனே செத்து போயிடுவானாம். அதனால தான் அது வந்து சின்னதாக வச்சுருக்கேன் ஆட்டுக்கு. அந்த புழுக்கையோட ஒரு இன்ச்சு பெருசாக இருக்கும், அதோட தான். அது மாதிரி அடுத்தது திரேதாயுகத்தில் வந்து கலியுகத்தில் மனுஷன் 400 வருஷம் எலும்பில் பலம் இருந்தது, 400 வருஷம் இருந்தான். அப்புறம் திரேதாயுகத்தில் 300 வருஷம் இருந்தான். அப்போது இதில் சதையில் அந்த சதையில் பலம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து துவாபரயுகத்தில் அது 200 வருஷம் ஆகிடுது. அப்போ ரத்தத்தில் பலம் இருந்தது. இப்போ சாப்பிட்ற ஆகாரத்துலேயும் போட்டுக்கிற மாத்திரையிலையும் தான் இது இருக்குது, பலம் இருக்குது. அதான் மாத்திரா பலம் அப்படின்னு சும்மா ஜோக் அடிப்பா. மாத்திரானா ஏக மாத்திரா, த்விமாத்திரா, த்ரிமாத்திரா, தீர்க்கம் பிரச்சயம், தீர்க்கஸ்வரிதம், உதாத்தம், அனுதாத்தம், அந்த மாதிரி உண்டான ஸ்வரங்கள்.
ஸ்வரங்களை பற்றி பேசுறது. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த டேப்லெட்டுக்கும் பில்லுக்கும் அந்த மாத்திரைக்கும் சம்பந்தம் இல்லை. ஹ்ரஸ்வம் லகு அப்படின்னா அது வந்து ஹ்ரஸ்வம். அது வந்து அதுக்கப்புறம் சம்யோகே குரு, தீர்க்கமாக இருக்கிறது சம்யோகம்னு பேர். அப்புறம் உதாத்தம்னா ஒன்றுமே இல்லாமல் மத்தியமாக இருக்கிறதுக்கு உதாத்தம்னு பேர். உச்சைருதாத்தா நீச்சைகி அனுதாத்தா சமாஹாரஸ்வரிதான்னு பாணினி சூத்திரம் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூணு ஸ்வரங்கள் இதுக்கு ஸ்வரங்களுக்கும். ஸ்வரம்னா வவல்ஸுக்கும் ஸ்வரம்னு பேர். ஸ்வயம் ராஜந்தே இது ஸ்வராகா. அது வந்து கான்சனன்ஸுக்கெல்லாம் அது வவல்ஸ் இல்லாமல் கான்சனன்ஸ்லாம் உச்சாரணமே பண்ண முடியாது, கிளிஷ்டோச்சாரணமாக இருக்கும். அதாவது க க கன்னு அப்படி இல்லை. அது வந்து உபதேச காலத்தில், உபதேசம்னா அட்வைஸ் கிடையாது, ஆத்யோச்சாரணம். அதான் முதல்ல எப்படி மாகேஸ்வர சூத்திரம் வந்ததோ அந்த சமயத்தில் அந்த உபதேச காலத்தில் கு 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 அப்படி தான் இருந்தது. நம்ம சொல்கிறதுக்கு லாகவமாக இருக்கணுங்கிறதுனால அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால் அதுக்கெல்லாம் வியஞ்சனாட்சரம்னு பேர், கான்சனன்ஸுக்கெல்லாம். சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு வவல்ஸுக்கு வந்து 15 இருக்குது. அதுக்கு ஸ்வராகான்னு பேர், அச்சஸ்வராகா அப்படின்னு. அச்சுன்னு பேர், இல்லைனா ஸ்வராகான்னு பேர். எப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் அச்சுன்னு சொல்லலாம், ஸ்வராகான்னு சொல்லலாம் வவல்ஸுக்கு. அதுதான் சான்ஸ்கிரிட் டேர்ம். அப்போது அந்த துவாபர யுகத்துக்கு அப்புறம் கலியுகத்துக்கு வந்த உடனே 100 வருஷம் ஆகிடுது. வேதத்தில் சொல்கிற மாதிரி சதமானம் போதி சதாயு புருஷ சதேந்திரியா ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி அப்படின்னு. ஜோதிஷி சாஸ்திரம் வந்து பிரபவாதி சம்ஸ்கிருதத்தில் 60 வருஷங்கள் இருக்குது. இதுவத்சராய பரிவத்சராய சம்வத்சராய குருணுதா பிருகன் நமஹா தேஷாம் வயகம் சுமதோ ஜானாம் ஜோகஜீதா அகதாஸ்யாமா பத்ராண்டஸ்ரயஸ்ரமண இஷ்டதேவாஸ் ஸ்துவயா வசேன சமசீமகித்வா சனோமயோ பூஃபிதோ ஆவிவேஷ சந்தோகாய தனுவே ஏஷ்யோனஹா அப்படின்னு இந்த 60ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தியில் இந்த ஷஷ்டி சம்பத்சர தேவதைகளை இன்வோகேஷன் ஆவாகனம் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்ன மந்திரம் அதை சொல்லி ஆவாகனம் பண்ணுவா. பிரபவ விபவான்னு ஆரம்பித்து குரோதன அக்ஷயான்னு முடியும். அப்படி 60 வருஷங்கள் இருக்குது. அதை மாதிரி ஒருத்தர் வந்து 2 சைக்கிள் 120 வருஷம் வாழலாம் அப்படின்னு அந்த ஜோதிஷ சாஸ்திரமான சொல்கிறது. இப்போ கலியுகத்தினுடைய ஆவரேஜ் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னா, இப்போ ஷார்க் மாதிரி எடுத்து ப்ளூ வேலுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் திமிங்கிலம்னு பேர். திமிங்கிலம்னா திமின்னு ஒரு வெரைட்டியான ஃபிஷ் இருக்குது. ஜஷஹானாலும் ஃபிஷ்ஷு, மீனஹானாலும் ஃபிஷ்ஷு. இது வந்து திமிங்கிறது ஒரு வெரைட்டியான ஃபிஷ். அது வந்து கிலத்தின்னா விழுங்கிறதுன்னு அர்த்தம், முழுங்கிறது. கிரதி ஆர் கிலத்தி. ரளையோரபேதா நாரிகேளம் 2 ல, அப்புறம் 1 ல, ஆரம்பத்தில் 1 அப்புறம் பின்னாடி ல, அப்புறம் பின்னாடி ர, அப்படி 4 விதமாக. நாரிகேரகா, நாலிகேலகா, நாரிகேளகா, நாலிகேரகா, அப்படி இது விதமானும் சொல்லலாம். எல்லாமே கோகனட் தான். அது மாதிரி ரளையோத ரபேதா அப்படின்னு. கலியுகத்தில் இந்த ப்ளூ வேல் வந்து 80 வருஷத்துலேருந்து ஆவரேஜ் 90 வருஷம் வரைக்கும் இருக்கும். அப்படி தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நமக்கு வந்து இந்த மந்திரம் ஒரு தடவை சொல்கிறேன். பத்ரம் கருணே விஸ்வருணியாம தேவாக பத்ரம் பஷ்யேமாக்ஷபரிஜத்ராக ஸ்திரைரங்கே ஸ்துஷ்டுபாகம் சஸ்தனூபிஹி விசேம தேவகிதம் யதாயுகு அப்படின்னு. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து உங்கள் கண்ணையோ காதையோ வாயோ அப்யூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது. வேதங்களில் தானங்கள்லாம் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு வந்து நம்ம ஒரு தரம் அதை கண்ணுக்கு கேட்ராய்ட்டுக்கு சர்ஜரிக்கெலாம் பண்ணலாம். ஐக்கு கண் ஆப்ரேஷனுக்கு டொனேட் பண்ணலாம். ஐ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்ணு தீபதானம், கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தீபதானம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சூரிய நமஸ்காரம் பிரஷ்னத்தை பாராயணம் பண்ணிக்கலாம். அது ரிக்வேதிகளாக இருந்தால் மகாசௌரத்தை பாராயணம் பண்ணலாம். அப்புறம் காதுக்கு போவோம். காதுக்கு வந்து
கே காது கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம இது யஜுர்வேதத்தில் இது மந்திரம் இருக்குது. அதை சொன்னோம். அந்த ஊர்ஜமேவ ரசம் பிருத்திவ்யா அவருந்தே அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஊர்ஜமேவ ரசம் பிருத்திவ்யா அவருந்தே அதோ ஸ்ரோத்ரமேவ ஸ்ரோத்ரகுஹ்யே தத் பிருத்திவ்யாஹ யத் வல்மீகா அபதிரோ பவதி ஏவம் வேத அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன். அது வந்து பூமியில் இருக்கிற ஓட்டைகள்லாம் பூமியினுடைய காது மாதிரி. அந்த காது அந்த இதில் அந்த ஓட்டையில் ஜலங்கள் போகும்போது அது ஓஷதிகளுக்கு போய் சேர்ந்து ஓஷதிகள் நல்லா வளர்றது. தச்சையோ ராவ்ரீணிமுகே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபாதையே தைவி ஏ ஸ்வஸ்திரஸ்துன ஸ்வஸ்திரம் மானு ஷேபியா. அப்புறம் ஊர்த்வம் ஜி காது பேஷஜம். நல்ல இது பேஷஜம்னா மூலிகைகள். ஊர்த்வம் ஜிகாத்து மேல் நோக்கி நல்லா வளரட்டும் அப்படின்னு. எப்போதுமே பயிர்கள் செடிகள் எல்லாமே சாஞ்சி இருக்கப்படாது. மரங்கள் வந்து தென்னை மரங்கள் இதெல்லாம் சாஞ்சி இருக்கலாம். காட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிற மரத்தை விட கொஞ்சம் சரிஞ்சு இருக்கிற மரங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கூட இருக்கும். அதெல்லாம் டொர்னேடோ இதெல்லாம் சைக்ளோன்லாம் தாங்கும், சர்வை பண்ணும். அது ஒரு ரகசியம். ஆனால் செடிகள் அப்படி இல்லை, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அது இல்லைன்னா ஒரு கம்பு குச்சி கொடுத்து சப்போர்ட் பண்ணி வைப்பா கொடிகளுக்கெல்லாம். அதை பார்த்துருப்பேன் நீங்கள். எனிவே ஷன்னோ அஸ்து த்விபதே சதுஷ்பதே அப்படி இந்த இந்த அந்தந்த காது கேட்காம இருக்கிறதுக்கு தானம் வந்து மணி தானம், பெல்ல தானம் பண்ணலாம். ஏர்பாட், இயர்பாட் இவைகளை தானம் பண்ணலாம். ப்ளூடூத், ஹெட்செட் இதெல்லாம், ஹெட்ஃபோன் இதெல்லாம் தானம் பண்ணலாம். செல்ஃபோனையும் தானம் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் as long as it's well used. அப்புறம் மூணாவது வந்து அடுத்தது வாக்குனால நம்ம 4 பாபங்கள் பண்ணுறோம். சம்பின் நாலாபம், அப்புறம் வந்து இந்த பைசுன்யம், அப்புறம் பருஷம் அன்றுதம். சம்பின் நாலாபம்னா irrelevant டாக்ஸ் வாய்க்கு வந்தபடி வளர்றது, அது ஒரு பாவம். அப்புறம் வந்து பைசுன்யம்னா கோள் மூட்டுறது, அது பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் அடுத்தது பருஷம், இது வந்து இது தீயினால் சுட்ட புண் ஆறாதே ஆறும் நாவினால் சுட்டவடு அப்படின்னு. அது வந்து இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று மகாபலே பிரசாந்த்வனே ஸ்திதே கட்டூக்தி பாஷணம் சுபக்திரிமே பலே ஸ்திதே ஷலாட்டுகாதி சரவணம் அப்படின்னு. அது வந்து நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது தகாத வார்த்தைகளை பேசுறதுங்கிறது, பழம் இருக்கும்போது காய சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்புறம் அது சம்பின் நாலாபம்னா வளர்றது. அப்புறம் இது பருஷம்ங்கிறது கடுமையான வார்த்தைகளை பேசுறது. அதுக்கப்புறம் வந்து அதுதான் சொல்லுவா, ஜிஹ்வாக்ரே வர்த்தத்தை லக்ஷ்மிஹி ஜிஹ்வாக்ரே வசத்தே லக்ஷ்மிஹி ஜிஹ்வாக்ரே ச சரஸ்வதி ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவாக ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம் அப்படின்னு. ஜிஹ்வாக்ரே வர்த்தத்தை லக்ஷ்மிஹி, லக்ஷ்மி வந்து நாக்கினுடைய நுனியில் லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுறா. கராக்ரே வசத்தே லக்ஷ்மிஹி அதே மாதிரியே. ஓகேவா? அப்புறம் ஜிஹ்வாக்ரேச்ச சரஸ்வதி, நாக்கில் சரஸ்வதியும் இது வாசம் பண்ணுறா. அதனால தான் கங்கா பிரவாகவத்து, கங்கை எப்படி பிரவாகம் அனுசியூத்தமாக போயிட்டே இருக்கோ விடாமல், இடை விடாமல், அதே போல் சில பேருக்கெல்லாம் ஆரம்பித்தோம்னா நல்லா தாரையாக அனுசியூத்தமாக வரும், ஒரு பிசிறு இல்லாமல். அப்படி அதுதான் சதேஷு ஜாயத்தே சூரஹா, 100 பேரில் ஒருத்தந்தான் சூரனாக இருப்பான். சஹசிரேஷுச்ச பண்டிதா, 1000 பேரில் ஒருத்தந்தான் வித்வானாக இருப்பான்.
பண்டிதகானா எல்லாரும் பண்டிட் கிடையாது. ஆத்ம ஜானிக்கு பண்டிதகான்னு பேர். பண்டா அஸ்ய அஸ்தி இது பண்டிதா. பண்டா அப்படின்னா ஆத்ம விஷயா புத்திஹி, ஆத்ம ஜானத்தை அடைஞ்சவர் விதுரர், அவருக்கு பண்டிட்னு பேர். நார்த்தில் எல்லாரையுமே பண்டிட் சொல்லுவான், அதை விட்டுருங்க. அடுத்தது வக்தா தசசஹசிரேஷு, அன் ஆரட்டர் ஆர் அன் எலக்வெண்ட் ஸ்பீக்கர். அவள் வந்து 10,000 ஒருத்தன் தான் நல்ல பேச்சாளராக இருப்பாள். நிறைய பேர் வித்வான்கள் தர்மத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. சுந்தரகுமார் சார், அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அவர்கள் போன்ற நிறைய பேர், எனக்கு பேர் சொல்ல தெரியல. கிருஷ்ணபிரேமி அண்ணா இருந்தார், அப்படிப்பட்ட மகான்கள்லாம் நிறைய பேர் சொற்பொழிவு பண்ணியிருக்கா. தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கா, கமர்ஷியலாக பண்ணாமல் ஆத்மார்த்தமாக. அப்புறம் வக்தா தசசஹசிரேஷு தாத்தா பவதிவா நவா, கொடுக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கானே அவன் கோடியில் ஒருத்தந்தான் இருப்பான் அப்படின்னு. அது இதில் கூட ஒரு நீதி சதகத்தில் கூட ஒரு இது வரும். சாத்தக பக்ஷியை பற்றி அட்ரஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பேச விரும்பலை. சாத்தக பக்ஷியை அட்ரஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. டொனேஷன் கேட்டு போகிறவாள். எம் பஷ்யசி தஸ்ய தஸ்ய புறத்தா தீனாம் விருத்திம் விருத்தா மாக்கிருத்தாக. அதாவது யாரெல்லாம் பார்க்குறியோ அவன்கிட்டலாம் கேட்காத, கொடுக்குறவன் வந்து எவனாக தான் திறப்பான், ஓகே அப்படின்னு சொல்கிறான். அது வந்து டொனேஷன் கேட்குறவாளுக்கு இந்த ஸ்லோகம் ரே சாத்தகங்கிற ஸ்லோகம் இது பர்தர்ஹரி பண்ணியிருக்கார் நீதி சதகம்னு, அதில் பார்த்துக்கோங்க. அப்படி வக்தா தசசஹசிரேஷு தாத்தா பௌதிவா நவான்னு. அதனால் இந்த எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லிட்டோம். அந்த இதுக்கு வந்து சரீரத்துக்கு வந்து கண்ணுக்கும் காதுக்கும் சொன்னோம். காதுக்கு வந்து ஊர்ஜம்பா ஏதகம் ரசம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணோம். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டவா செவிடாகிறது இல்லைன்னு அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு பாஷ்யத்தில். அதுக்கு அடுத்தது அந்த இது சரீரத்துக்கு வந்து சீரியத்தே இது சரீரம் எட்டிமோலாஜிக்கலில் நாளுக்கு நாள் டிட்டீரியூரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதுக்கு சரீரம்னு பேர். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். வயசு ஆக ஆக சாப்பாட்டை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் கூட்டணும். அதுதான் அது எனக்கு தெரிஞ்ச அட்வைஸு. அதுக்கப்புறம் வந்து இது டெஸ்டாஸ்ட்ரோன்னு இருக்குது. அது இது ஆன்மீக குறைவுலாம் சொல்கிறாளே, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா புனர்மாமயித்விந்திரியம் புனராயுர் புனர் பகஹா புனர் பிராமணமைதுமா புனர் திரவிணமைதுமா என்மேத்யரேத பிருத்திவீமஸ்கானே யதோஷதீரத்யசரத்யதாபஹ இதம் தத் புனராததே தீர்காயித்வாய வர்ச்சசே என்மேரேத பிரசிச்சதே என்மாஜாயசே புனः தேன மாமமிருதம் குரு தேன சுப்ரஜசம் குரு அப்படின்னு 12 வாக்கியங்கள் இதில் இருக்குது. எஜிஸ்னால் 4 வாக்கியங்களுக்கு கொண்டதை எஜிஸ்னு பேர். அது 3 எஜிஸ் இதில் இருக்குது. இதை சொல்லி அந்த 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 ரேத்தஸை வந்து அபிவிருத்தி பண்ணிக்கலாம். ரேத்தஸ் குறைக்கணும் அப்படின்னு 45 வயசுக்கு இருக்கிறவா நினச்சாங்கன்னா பாலில் வந்து ஏலக்காயை போட்டு சாப்பிட்டேன்னா ஏலக்காய் வந்து இம்பார்ட்டன்ஸு இது பண்ணும். அது காண்டம்லாம் வரத்துக்கு முன்னாடி உண்டானது. பெரியவாள்லாம் இதை தான் சேவனம் பண்ணிட்டு இருந்தால் ஏலக்காயை அதை நீங்கள் சேவனம் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. அப்படி பண்ணிக்கோம். அந்த இதுக்கு சொன்னோம். மூணுக்கும் பரிகாரம் சொல்லிட்டோம். கண்ணுக்கு சூரிய நமஸ்காரங்களும் ஊர்ஜம்பா ஏதகம் ரசம் அது வந்து காது கேட்கறதுக்கும் ரேத்தஸ் அபிவிருத்திக்கு புனர்மாமயித்விந்திரியம் இந்த மந்திரங்கள் சரீரத்தில் திரும்ப வரத்துக்கும் இந்த ரேத்தஸ் அபிவிருத்திக்கும் பாராயணம் பண்ணிக்கலாம். மற்றபடி தானங்களும் கண்ணுக்கு ஐ டொனேஷனும் இது அப்போ அது
கேட்ராய்டுக்கு ஃபண்டு பண்ணுறது, அவளுக்கு டொனேஷன் கொடுக்கறது, ஐ ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றைக்கி தீபதானம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்ணுக்கு குருடாகாமல் போகிறதுக்கு. அப்புறம் ஒருத்தரை வந்து இது சப்பாத்தி கல்லின்னு ஒரு செடி, அந்த செடியினுடைய சாரை விட்டான்னா குருடனாயிடுவா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உண்டானது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சரித்தம் கூட வரும். ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட சிஷ்யன் இருந்தான்னு, அந்த அந்த அவனுக்கு கண்டு தெரியல அப்படின்னு. அந்த சரித்திரத்தை பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது அந்த ஒருத்தரை குருடாக்கினா நம்ம குருடாகிடுவோம். அடுத்த பிறவியில் நம்ம குருடாக பிறப்போம். பார்க்கத்தகாத கான்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம குருடாகிடுவோம். குழந்தைகளுக்கு தயவுசெய்து என்ன பண்ணுறா, குழந்தைகள் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறா, இதில் செல்ஃபோனில் என்ன பண்ணுறான்னு ஒரு கண் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் வந்து கார்டியன்ஸ் யாராக இருந்தால் அவளும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தது இது காதுக்கு நல்லது தான் கேட்கணும், கெட்டது கேட்கக்கூடாது. அப்படி அப்யூஸ் பண்ணால் காது செவிடாக போகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வாய்க்கும் இது பேச பெரியவாள்லாம் மரியாதை கொடுத்து பேசுங்க. தகாத வார்த்தைகளால் பேசினேன்னா இது ஊமையாக பிறப்பில் அடுத்த பிறவியில். ஸோ அதனால் வாயை கரெக்டாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன பேசுகிறோமோ அதை வந்து புத்திபூர்வமாக 2 காரியத்தையும் பண்ணுங்க. அது ரொம்ப உடலுக்கும் ஆரோக்கியம், யாரையும் ஹர்ட் பண்ணாது. ஸோ அப்படி இனிமையாக பேசுங்க. அப்புறம் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிற திலீபன் வந்து தியாகாய சம்பிருதார்த்தானாம் சத்யாய மிதபாஷினாம், நிறைய பேசினா தன்னை அறியாமல் பொய் வந்துடுமா. அதனால் அவர் வந்து எவ்வளோ வேணுமோ அப்படி தான் பேசுவாராம். வியாக்கரணத்துலேயே வந்து ஒரு எழுத்தை குறைச்சி ஒரு வேர்டை சொல்ல முடிஞ்சால் அப்படி சொல்லு, ஒரு மாத்திரை குறைஞ்சி ஒரு வேர்டை பண்ண முடிஞ்சால் அதை பண்ணு அப்படின்னு. அப்படி பண்ணிட்டா அதுவே அது ஒரு பெண்ணு கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி அவளுக்கு சந்தோஷம் வருமா. அது வந்து ஏகமாத்திரா லாகவேன புத்திரோத்சவம் மன்யந்தே வையாகரணா அப்படின்னு. அந்த மாதிரி பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்க. அதுக்கடுத்தது அந்த வியசேம தேவகீதம் யதாயுகோ, தேவதைகளுக்கு உண்டான சமமான இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு, காது கேட்கலன்னா அதுக்கு மணியை தானம் பண்ணலாம். ஐபாடு, இயர்பாடு, ஹெட்செட் இதெல்லாம் தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய்க்கு வந்து இந்த இதுக்கு புஸ்தகம் தானம் பண்ணலாம். பண்ணினா அது மூக்கபாவம் போகும். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் புக்காக தானம் பண்ணுங்க. இல்லை நல்லா படிக்கிற குழந்தை ஆனால் வசதி இல்லைன்னா அவனுக்கு லௌகிகமான புஸ்தகங்கள் கொடுத்தாலும் அதே பலன் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக பண்ணுங்கோ. அப்புறம் இதுக்கு ஜலம் தானம் பண்ணலாம். ஒருத்தர் வந்து சாஸ்திரிகள் நிறைய காட்டு கதறாருன்னா அவருக்கு குடிக்கிறதுக்கு தேங்காய் இது கோகோனட் வாட்டரோ இளநீரோ இது ஜலம் நல்ல ஜலமோ கொடுக்கலாம். இது வந்து நான்தோதக சமம் தானம் நதிச்சிர் துவாதசி சமா நகாயத்ரியா பரோ மந்திரா நமாது பரம் தெய்வதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜலத்துக்கும் இது சாப்பாட்டுக்கும் தானம், சாப்பாட்டையும் ஜலத்தையும் தானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வேறு தானம் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் பண்ணலாம். அப்புறம் கேட்டரேட் அதை தானம் பண்ணலாம். அமெரிக்கா இந்த லண்டன் மாதிரி இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற வேலை இருந்தால் எலக்ட்ரோலைட் அதை வந்து ஜலத்தில் போட்டு குடிச்சோம்னா கிராம்ஸு இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எலக்ட்ரோலைட் தானம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எல்லா தானமும் சொல்லப்பட்டுடுது. நீங்கள் அப்புறம் இந்த அஸ்வினி தேவர்கள் தான் டாக்டர்கள். அந்த டாக்டர்களுக்கு உண்டான ப்ரேயரை நம்ம இது பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஆட்டிசம் உண்டான முதலான ரோகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்களுக்கும்
அவங்க அந்த பேஷண்ட்டை நல்லா கவனிச்சிக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் நர்சஸ்க்கும் தேங்க் பண்ணிட்டுருங்கோ. அப்புறம் ஆப்தமாலஜிஸ்ட் கண் டாக்டர், ஐ டாக்டர், அவரையும் நல்லா நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இஎன்டி, இயர் நோஸ் த்ரோட், அந்த டாக்டரையும் நினச்சிக்கோங்க. எல்லாருமே க்ஷேமமாக இருக்கணும். எல்லோரும் சொசைட்டிக்கு சேவை பண்ணுறவா. அஸ்வினி தேவருக்கு உண்டான மந்திரங்களையும், தன்வந்தரி அவரும் ஒரு தேவதை, சூரியனும் ஆரோக்கியத்துக்கு தேவதை தான். புதன் அவரும் சூரியனும் ஆரோக்கியத்துக்கு உண்டான தேவதைகள் தான். ஸோ அந்த அஸ்வினா அயஜ்வாரி ரிஷோ திரவத் பாணி சுபஸ்பதி புருபுஜாச்ச நஸ்யதம் அஸ்வினா புரு தம்சசான ராசவீரயா தியா திஷ்ணியா வனாதம் கிராஹா. தன்வா நாஜிஞ்சாயேம தன்வானா தீவிரா சமதோ ஜயேமா தனுஷத்ரோரபகாமம் கிருணோதி தன்வானா சர்வா பிரதிஷோ ஜயேமா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா. ஆஸ்வைக்பியாம் நமஹ. தன்வந்தரி பரபிரம்மணே நமஹ. ஹரி ஓம். இத்துடன் இதை உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.